வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா முனைவர் திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை வாண்டடாக திருடீர்னு ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாப்புல. என்ன நீங்கள் எதாக இருந்தாலும் நான் பண்ணேன்னு என்னை கேட்குறீங்கிற மாதிரி பலரும் யாருமே சொல்லவே இல்லைன்னு. அதுதான் இப்போ யாருமே பேசாமல் அவராக சொல்கிறாரு. அவங்க 3 பேர் சந்திச்சாங்க, 3 பேர் எதுக்கோ போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, சந்திச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சொல்லு பார்ப்போம். என்ன அவங்க 4 பேர் எழுதுறாங்களாம், அதை அப்படின்னு எழுதுறாங்களாம் சோஷியல் மீடியாவில். இவர் வார் ரூமே எழுதிச்சா நமக்கு தெரியல, அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் இல்லைங்கண்ணா. அவங்க அரசியல் பார்ப்பாங்க. அது அடுத்து 2 பேரும் நானும் செங்கோட்டையனும் சந்தித்தோம், விமானத்தில் எதேச்சா சந்தித்தோம். அவர் தூங்கிட்டாரு. நான் இறங்கும் போது தான் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவர் அரசியல் அதுக்குள்ளே தூங்கிட்டாரா? எங்கே விமானத்தில் போனாரா? அதுதான் தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து தூங்கவே முடியாது. டேக் ஆஃப் ஆகுது அதுன்னு மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் வந்தேன், ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் 15 நிமிஷம் போயிடும். அப்புறம் தண்ணி தாவணின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்தா முக்கால்னா திருப்பி ரெடி ஃபார் லேண்டிங்ட்டுருவாங்க. அவ்வளோ. இதில் எங்கே போய் தூங்கினார் அவர்? இவர் எங்கே வந்தார்? இவர் முடிச்சுக்கிட்டே வந்தாரா? சரி, இவர்னா பக்கத்து சீட்டில் பார்த்தாராம்மா? அவங்க எப்படி பக்கத்து சீட்டில் இவங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க? அது ஆட்டோமேஷனில் கிடக்குது. எது நீங்கள் கேட்டால் கூட பாவம் சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கணும், ஜன்னல் சீட்டு கொடுக்கனா கூட கொடுக்க மாட்டேறாங்க. கேட்டால் அது சிஸ்டம் தான் பார்க்குது, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுன்றாங்க. இதில் எப்படி இவங்க 2 பேருக்கும் பக்கத்து சீட்டு வந்துச்சு? ஃப்ளைட்டில் வந்தாலும் அவராக சொல்கிறாப்புல, அண்ணாமலையா சொல்கிறாரு. யாருக்கு இது வரைக்கும் தெரியாது. இல்லை நம்ம ஆட்கள் கூட தகவல்னு கூட இது வேறு நடந்திருக்கு. அப்போ 2 முறை சந்திச்சோன்னு வேறு சொல்கிறாரு. அப்போ 2 டைம் ஆனால் கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டு போட்டு டிக்கெட்டு செக்இன் பண்ணிடுறேன், பக்கத்து டிக்கெட்டு நீங்கள் வந்துருங்கன்றப்பேன். அப்போ தான் பக்கத்து சீட்டு கிடைக்கும். முன்னாடியே திட்டம் போட்டு ஏறினா கிடைக்கும். இல்லை 2 பேருக்கு சேர்த்து புக் பண்ணால் கிடைக்கும். அதனால் 3 சீட்டு போட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு கேப் விட்டு நான் 2 பேரும் டைட்டாக உட்கார மாட்டாங்க தலைவர்கள்லாம். எடப்பாடியாரெலாம் போனாலும் அந்த 3ஐயும் பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு 2வது சீட்டில் உட்காந்துருவார், பேப்பர் படிச்சுட்டு ஏதாவது அந்த பேப்பர் படிக்கிற இதோட இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரி எடப்பாடியார் படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த 3 பேர் பண்ணதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குக்காக மட்டும்தான், அவர்கிட்ட சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அதிமுக பற்றி எதுவும் பேசாமல் இருக்கேன். நான் பேச ஆரம்பித்தா நிறைய பேச வேண்டியிருக்கும்னு. இது எல்லாமே எடப்பாடியை மிரட்டுறது தான். எல்லாம் எடப்பாடியை மிரட்டி எடப்பாடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் அண்ணாமலையோட திட்டம். அவருடைய சபதம் தலைவனே டம்மி பீஸாக போச்சு பிஜேபியில். தலைவனே கிடையாது. இப்போ எப்படி அகில இந்திய அளவில் தலைவன் இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டிலையும் செயல்படாத ஒரு தலைவன் இருக்குது. அப்போ திருப்பி அண்ணாமலை இறங்கி ஆட்டுறாப்புல, இந்த வாடகை யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் சபை நாகரிகத்துக்காக சில விஷயத்த பேசாமல் இருக்கேன். அதிமுக தலைவர்கள் என்னை பற்றி இன்னும் தப்பாக உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. யாரை சொல்கிறாரு? ஏதாவது பேசிட்டு சொல்லியிருப்பேன், அசிங்கமாக பேசுகிறாரு எடப்பாடி உனைய. அந்த பையன் சொன்னது எடப்பாடி கூட இருக்கிறவராக தான். ஆமாம், அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் இருக்கும். அப்போ அசிங்கமாக வயிறாக இருப்பா எடப்பாடி. உள்ளே பார்த்து வெளியே பார்த்தா அண்ணாமலை தம்பி எம்பின்ட்டார், உள்ளுக்குள்ளே ரொம்ப கேவலமாக வயிறார் தம்பி, நீ தான் காரணமாக எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது காதுக்கு வந்துடும், கொதிச்சு போய் இப்போ மீடியாவில் சொல்லி மாட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அது நேரடியாக சொல்லிட்டு போகலாமில்ல? அது நேரடியாக அங்கே போய் சொல்கிறது, நேரடியாக சொல்ல முடியாது. மிரட்டல்னா அவ்வளோதான். இப்போ எடப்பாடிக்கு அடுத்தடுத்து 2 நாளில் பெரிய பின்னடைவாக பார்க்க வேண்டியிருக்கு சார். முதல் நாள் எடப்பாடின்றதே பின்னடைவு தானே. அப்புறம் அடுத்தடுத்த நாளில் என்ன, எடப்பாடி அரசியல் தான் முடிச்சு போய் 1 வருஷம் ஆச்சு. இல்லை முதல் நாள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்க. திருப்பி வர்றீங்க. திருப்பி எலெக்ஷன் அப்போ நீங்கள் ரிசல்ட்டு பேப்பரில் பார்த்து இந்த தம்பி ஃபெயில் ஆகிட்டா 100க்கு 14 மார்க் தான் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபெயிலுன்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க. அப்படின்னா பாருங்கள், பேப்பரில் ரிசல்ட் வரும். 2000 மார்ச் ஏப்ரலில் ரிசல்ட் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வாத்தியார் பாடம் அவன் கவனிக்கிறதுலேருந்தே அவன் எழுதுவானா தேர்வானா சொல்கிறாரு. தெரிஞ்சு பேர் இந்த பையெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம். எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் ஒருத்தர் ஐயர். அவர் திடீர்னு டென்ஷன் ஆகிடுவார். ஏதாவது பேசியிருந்தானே எச்சபிடி நாயன்னு சொல்லி எறிவார். எச்சபிடி பிறகுற கூட லாயக்கெல்லாம் போயிடுவேன். நீ எச்சபிடி பிறக்கிட்டு இருப்ப சிவன் தேட்டர்லன்னுவார். அங்கே ஒரு தேட்டர் சிவன் தேட்டர், அந்த இடத்துல எச்சபிடி பிறக்கிட்டு இருப்பார். அந்த காலத்தில் அன்னை வேணா சிக்கனான்னு இப்படி சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி அவர் தெரியும் அவன் எச்சபிடி பொறுக்குவான் என்ன ஏதுன்னு. அது மாதிரி நம்ம இது வேறு இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடியாரோட காலம் முடிஞ்சு போச்சு, அவரோட அரசியலே முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பேப்பரை பார்த்தா தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா மே மாதம் பார்த்துட்டு ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுக இந்த கொண்டு வந்துடுறாங்க, பிஜேபி அவங்களோட இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்கன்னா, இப்போ இதற்கு உள்ள விஜயை கூப்பிட்டுட்டு வருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை அவரை விஜய் என்ன ஆடு மாடு மாதிரி சொல்லி கூப்பிட்டு வருவாங்களான்னு. இந்த புதுசாக வீடு பால் காய்ச்சறதுக்குன்னா ஒரு மாட்டை கூப்பிட்டு வந்து வீட்டு நடுவில்
இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, ஏன்னா அமித்ஷா சொல்லியிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாரும் நடத்தலாம், யார் கூட வேணாலும் நடத்தலாம், உள்ளே கொண்டு வர்றது சம்மந்தமாக எல்லா என்டிஏ கட்சிகளோடையும் பேசிட்டு ஒரு முடிவை பண்ணுவோம், ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலைங்கிற நிலையில் இருக்குது. இப்போ விஜய் உள்ளே சேர்த்து திமுகவை வீழ்த்தணுங்கிற இடத்துக்கு ஒரு கணக்குக்கு வந்தால், ஏன்னா விஜய் இங்கே சேர்த்துட்டா அப்புறம் எடப்பாடி வீக் ஆயிடுவார், சுத்தமாக அவருடைய எதையும் காலி பண்ண மாதிரி ஆகும்ல. ஆமாம், அந்த திட்டம் வச்சுருக்காங்களே. ஆமாம், அது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. இப்போ அதில் தான் தெரிஞ்சு இப்போ விஜய் வந்து வெளியே ஓடுறதா நாட்டை விட்டே ஓடுறதான்றது முடிவு பண்ண எலெக்ஷன் அப்போ டிசம்பர் அப்போ விஜய் அந்த முடிவுக்கு வந்துடுறாப்புல. அந்த முடிவை விஜய் தான் எடுப்பாரா, இல்லை அதுவும் கூட இருக்கிற விஜயெல்லாம் எடுக்க முடியாது. விஜய் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. விஜய் முடிவு எடுக்கிறது அவங்க தான், டெல்லியில் தான். விஜயோட மொத்த அரசியல் எல்லாத்தையும் அரசியல், பொது வாழ்வு, தனிப்பட்ட வாழ்க்கை, பணம், நடிப்பு எல்லாத்தையும் குடுமையாக அவங்க கையில் இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சிபிஐயும் பயன்படுத்தலாம், அது இல்லைனாலும் எதை வேணாலும் பயன்படுத்துவாங்க. லோக்கல் ஏட்ட வாட்ச்மேனை கூட பயன்படுத்துவாங்க. இது Z+ பிடிச்சிருவாங்கன்னா இப்போ வெரைட்டிலாம் பிடிக்க வேண்டியதில்லை. வெளியில் வந்தானே காரோட கொண்டு வந்துருங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு ஒன்றும் விஜயை பிடிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம இவர் டிடிவியை ஏதோ ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுக்க போனாருன்ட்டு இல்லை, அந்த மாதிரி இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட லஞ்சம் கொடுக்க போனாருன்னு தெரியல, யார் வாங்கினான்னு தெரியாது. ஆனால் ஜெயிலில் இருந்தது தான் மிச்சம். சுகேஷ் அந்த மாதிரி தான் விஜயை கொண்டு போவாங்க. சுகேஷ் சந்திரசேகர் எதுக்கு பிடிச்சாயின்னு தெரியல. கட்சியை கழிச்சிட்டு ஓடணும், இல்லை பிஜேபியோட கூட்டணி சேரணும், இல்லைன்னா தனியாக நிற்கணும். வேறு யாரோட கூட்டணி போட்டாலும் காலி, இவங்களோட கூட்டணி போடலைனாலும் காலி. எல்லாம் விஜய்க்கு அந்த மாதிரி செக் வச்சுருக்காங்க. விஜய் இந்த எலெக்ஷனோட விஜய் அவ்வளோதான். அதாவது பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இறங்குவாங்க. அவங்க கொடுக்குற கரைச்சல்ல ஷட்டரை மூடிட்டு அங்கிட்டு ஓடுறாரா, இல்லை திறந்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு வராரா? விரட்டிலாம் வர மாட்டாங்க. அதுக்கு விரட்டிட்டு வர்ற மாதிரி அடுத்த சந்தில் பூந்து ஓடி. இல்லை, அவர் கூட இந்த 4 பேர் இருக்காங்களே சுற்றி, அவங்க 4 பேர் போயிடுவாங்க. அது புஷியானந்த் மட்டும்தான் இருப்பாப்புல, எல்லாம் ஓடிடுவாங்க. அவர்லாம் நேற்று தேவர் குரு பூஜையில் அவ்வளோ பயபக்தியாக விழுந்து அங்கே கும்பிட்டதெல்லாம் எடுத்து வீடியோ வரலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலைக்கு மாலை போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெல்கன்னு அங்கே எல்லாரும் அங்கே தான் போய் கற்றுவாங்க. இங்கே கற்ற மாட்டேன், அங்கே போய் தான் கற்றுவாங்க. இந்த போன டைம் ஒருத்தன் கற்றுனான்ல, கற்றுட்டு ஒரு 1000 கோடி அடிச்சு போயிட்டான் பாருங்க. அது மாதிரி தான் அண்ணாமலை முதலமைச்சர்னு. அவர் பயங்கரமான ஆளாக இருக்கார். ஜாமீன் வாங்கிட்டார் கோர்ட்டில். 45 நாள் ஜாமீன் முடிஞ்சு ஜாமீன் தொகை 100 கோடி கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ 45 நாள் கழித்து ஜாமீன் முடிகிற நேரத்தில் போய் 100 கோடி இப்போ கட்ட முடியாது, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கோர்ட்டில் கேட்டிருக்காப்புல. நீங்கள் வாய்தா போட்டிருக்காங்க. ஜாமீன் தொகையை கட்டாமல் ஜாமீன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு அநேகமாக கூட்டணியில் சேர்த்து எம்எல்ஏ சீட்டு கூட கொடுத்து அதே மயிலாப்பூர்லேயே கூட நிற்க வைக்கலாம். யார் இது சொல்கிறீங்க? தேவநாதனையா? தேவநாதன்லாம் வெளியே வர்றது அவங்க குடும்பத்துக்கே ஆபத்து. தேவநாதன்லாம் இன்னும் வச்சுருக்காங்கன்றது. தேவநாயகன்லாம் வரும். தேவநாதன்லாம் இப்போ ஜாமீனில் யாருக்கு ஜெயிலில் இல்லையா? வந்துட்டாரு, 45 நாள் ஜாமீனில் இருக்கார். ஜாமீன் தொகை இன்னும் கட்டலை. 100 கோடி ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அடிச்சது ஆட்டையப்பட்டது பெரிய தொகைன்னு 100 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. 45 நாள் ஜாமீன் முடிஞ்சு எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, ஜாமீன் தொகை கட்ட 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காப்புல. இன்னும் 10 பைசா கட்டலை. 10 பேர் அவன் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. வெளிநாட்டில் கொண்டு போய் அங்கே இங்கே காசை புதைச்சி வச்சு செட்டில் அப்புறம் தான் போலீஸே வந்திருக்கும் தேடி. இப்போ பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வீட்டில் அரிசி பருப்பு வாங்குற கூட காசு இருக்காது. நீங்களே பார்த்து தான் வச்சுட்டு போனீங்கன்னா அரிசியும் வருது, வாங்கி கொடுத்துருப்போங்க. ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தா பொங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். உலக சீட்டிங் இன்னைக்கு நேரத்தில் இப்போ தான் இவங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே மாயாவதி ஏமாற்றி ஆட்டையப்பட்டு வந்தார். வேறு ஸ்டேட்டில் போய் பீகார், உத்தரப்பிரதேஷ்காரங்களாம் மண்டையை கழுவி இது கட்சியோட பிரான்ச் ஆரம்பிச்சோம்னா தூக்கி அப்பயே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாப்புல. இப்போ இது மொத்தமாக அதுவும் இப்போ பூரா பிராமணன் காசு தான் போச்சு, எல்லாம் பிஜேபிக்காரன் காசு தான் போச்சு. இல்லைன்னு சொல்லுங்க. பிஎஃப் போட்டு மயிலாப்பூரில் சுற்றி இருக்க பிராமணர்கள் காசு போகிறோம். மயிலாப்பூர் ஹிந்து நிதி நிறுவன ஃபண்டு தான் அது ஆட்டையை போடுறது தான் கட்சியில் சேர்ந்தது. அதை பேஸ் பண்ணி கட்சியில் சேர்ந்து தலைமை பதவி வந்து அதை மொத்தமாக ஆட்டையை போட்டு அவ்வளோதான். வேட்பாளராக வேறு எம்பி வேட்பாளர் கொடுத்தாங்க, அடுத்து எம்எல்ஏக்கு எதுவும் 2 சீட்டு கொடுப்பாங்க. ஜாமீனில் வந்தாலும் நிற்கக்கூடாதான்ட்டு அவருக்கு கூட கொடுத்து மயிலாப்பூர்லேயே கூட கொடுக்கலாம். ஆமாம், மயிலாப்பூர் தொகுதியை நீங்களே நில்லுங்கன்னு கூட கொடுத்து அதுலேயும் ஓட்டு போட வச்சு. ஆனால் மாமியெல்லாம் விளக்க மாற்றி செருப்பையும் தூக்கிட்டு வந்துடும், விட மாட்டாங்க. வேறு தொகுதி கொடுப்பாங்க, ராம்நாடு இம்நாடு போவான் ஏமாதிரி. வாழ்நாள் முழுக்க ப்ராவிடென்ட் பட்டெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினதுரா அடிச்சுட்டு போயிட்டு. அவங்க பிராமின்ஸாக இருந்ததுனால வெளியில் சொல்லலை, கத்தாமல் இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. வேறு ஆள்லாம் வெளில வந்து சொல்லலாம். சாவம் மண்ணை என்ன வாரி தூத்துறது? மண்ணை அவங்க வாரி தூத்த மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி விஷம் டெல்லியில் யாகம் பண்ணி டெல்லியிலேருந்து விஷம் வைப்பாங்க. அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க.
தேவநாதன்லாம் இருக்கிறது இந்த சமூகத்தில் பெரிய ஆபத்து தான். பார்ப்போம் சார். கொடுத்த மாயாவதி அங்கே திரும்ப ஆட்சிக்கே வர முடியாமல் போயிடுச்சு. மாயாவதி அதோட ஒழிச்சு கேட்டேன். வாங்கிட்டு வந்து இவரும் இங்கே இதோட முடிஞ்சு போச்சு. அவர் கூட சேர்ந்ததுக்கு பிஜேபியும் போன எலெக்ஷனில் மொத்தமாக போயிடுச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைனாலும் பிஜேபி தமிழ்நாட்டு மண்ணில் கஷ்டம்தான். பார்ப்போம் சார். அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு நன்றி சார்.